வணக்கம் நண்பர்களே. உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதே மாதிரி எல்லோருமே நம்ம சாப்பிட்ட உடனே ஒரு உறக்கங்கிறது வந்துடுது. இது வரலாமா வரக்கூடாதா? மத்தியானம், அதுவும் குறிப்பாக மத்தியானம் சாப்பிட்ட உடனே நமக்கு ஒரு உறக்கம் வரும் பாருங்க. அது அந்த ஒரு கிளைமேட் கண்டிஷன் இதெல்லாம் பார்த்து வருதா என்னன்னு தெரில. ஆனால் எக்ஸ்பெக்ட்ஸு வல்லுநர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உணவுங்கிறது எனர்ஜெட்டிக்காக வாழ்கிறதுக்கு, அதாவது மத்தியான நேரம், இப்போ மத்தியானம் உணவு சாப்பிட்றோம், ஏன் உறக்கம் வரணும்? உறக்கம் வரக்கூடாது. ஏன்னா அந்த உணவை சாப்பிட்ட உடனே நமக்கு ஒரு உற்சாகம் பிறக்கணும், தொடர்ச்சியாக நம்ம வேலை பார்க்கணுங்கிற எண்ணம் வரணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு உணவு தான் ஒரு நல்ல நுண்ணுயிர்கள்லாம் சார்ந்த சத்தான உணவு அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ஆனால் பெரும்பாலும் நமக்கு அப்படியான ஒரு சூழல் இல்லை. இன்னைக்கான சூழல்ல பார்த்தீங்கன்னா எல்லாருமே மத்தியானம் ஒரு குட்டி தூக்கம், கோழி தூக்கம் போடுறவங்கள தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம். இந்த குட்டி தூக்கம், கோழி தூக்கம் போடுறது நல்லதான்னா அது நல்லது இல்லை, ஸ்னாப் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நல்லது இல்லைங்கிறது ஒரு ஆய்வு சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு ஆய்வு சொல்லுது, நீங்கள் மத்தியானம் ஒரு சின்ன தூக்கம், ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் தூங்கலாம்னு சொல்லுது. ஆனால் நம்மளுடைய ஒரு கெடுதலான விஷயம் என்னன்னா, நம்ம அரை மணி நேரம்னு நினைச்சு படுப்போம், ஆனால் நம்மளால எழுந்திருக்கவே முடியாது. அப்புறம் சாயங்காலம் 6 மணிக்கு தான் எந்திப்போம். 3 மணிக்கு படுத்தா 6 மணிக்கு எந்திப்போம். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்ட உடனே தூக்கம் வர்றதுங்கிறது இயல்பா அப்படின்னு கேட்டா இப்போ இயல்பா தான் இருக்குது. ஆனா முன்னாடி உள்ள காலங்கள்ல எல்லாம் உணவு உண்டாச்சுன்னா அந்த உணவு செரிக்கிறதுக்காண்டி தொடர்ச்சியா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வேலை பார்க்கறதுக்காகவும் நம்மளுடைய வாழ்க்கையை உற்சாகமா கழிக்கிறதுக்காக தான் உணவு உள்ள போய் நமக்கு உற்சாகத்தை கொடுத்து நம்மளுடைய செல்களுக்கு எல்லாம் புதுப்பிக்கப்பட்டு நம்ம புத்துணர்ச்சியா இருக்கணும், புத்துணர்வு பெறணும் அந்த உணவை சாப்பிட்டுட்டு. ஸோ ஆனா இன்னைக்கான சூழல் நம்ம உணவை சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது, அப்படி மயக்கம் வருது அப்படின்னா அந்த உணவுல ஒரு நுண்ணுயிர்கள் இல்லை, ஒரு சத்தான சாப்பாடு நம்ம சாப்பிடல அப்படிங்கிறது ஆய்வறிக்கை சொல்றாங்க. ஸோ ஆனா நமக்கு பெரும்பாலும் நம்ம எல்லோருமே இன்றைய காலகட்டத்தில் உணவுகள் எல்லாமே அப்படித்தான் இருக்குது. அந்த உணவுகள்ல இருந்து நம்ம மாறுபட்டு புதிய உணவை நோக்கி நம்ம செல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியுடைய ஒரு நோக்கம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சத்தான உணவுன்னா நீங்க வேற ஏதோ ரொம்ப இதாக வேண்டாம், மசாலாக்கள்லாம் அதிகமாக கம்மியாக குறைச்சிக்கிட்டு நம்ம சாப்பிட்டாலே அதுவே ஒரு சத்தான உணவாக மாறி இருக்கும். சரி நண்பர்களை, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.